எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் மீன் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். நிறைய ரிக்வஸ்ட் வந்த ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சூரை மீன் வச்சு தான், டூனா ஃபிஷ். உங்களுக்கு பிடிச்ச எந்த மீன் வச்சு வேணாலும் ஊறுகாய் செய்யலாம். இன்றைக்கி சூரை மீன் எடுத்திருக்கு, 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கு. எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1 கிலோ அளவு. நல்லா கழுகி இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தோல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா கல்லில் நல்லா தேய்ச்சி கழுகி எடுத்தாலும் போதும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தோல் மட்டும் கல்லில் நல்லா தேய்ச்சி கழுகி எடுத்தாலும் போதும். அதே மாதிரி கட் பண்ணும்போது நான் இப்போ இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இதோட ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேண்டியதில்லை, வேணால் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணலாம். மசாலைக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகாய்த்தூள், அதே மாதிரி பெருஞ்சீரகம். இது பெருஞ்சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் போட்டிருக்கு. இது பெரிய மீனுக்கு மட்டும்தான் அந்த பெருஞ்சீரகம் போடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றி இருக்குது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இப்போ போட்டுருக்கு. அதுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மீன் கழுகி எடுக்கும்போது ஃபுல்லாக தண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணணும். மீனில் தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம உடனே பொரிச்சிருக்கக்கூடாது. மினிமம் 1 மணி நேரமாவது இது ஊறுறதுக்காக வச்சுக்கணும். மசாலா நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால இதே மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மீனெல்லாம் கொட்டி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தண்ணி ஊறி வரும்போது அது வெளியே போகிறதுக்காக தான் அந்த ஓட்டையாக இருக்கிற பாத்திரம். அதனால தான் கீழே ஒரு பிளேட்டும் இருக்கட்டும். பாருங்கள், தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கு, கட் பண்ணி 70 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கு, சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. கூடவே 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கு. அது ஒரு பீஸ் 2 நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பெரிய 6 பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அது பெரிய இலையாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது இங்கே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மீன் பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் பெரிய ஒரு பேன் எடுத்துருக்கு. நான் ஊற்றியிருக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய் தான். 200 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் செஞ்சு வச்சு எல்லா மீனுமே அதுக்குள்ளே போட்டு, எல்லா மீனுமே அந்த எண்ணெயில் கரெக்டாக நிற்கிற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப அதிகமாக அதுக்கு மேலே போடாதீங்க. எல்லா மீனுமே ஃப்ரை ஆகணும். எந்த மீனுமே கிறிஸ்பி ஆகாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஊறுகாய் கெட்டு போயிடும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வறுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைடு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு பீஸும் கரெக்டாக பார்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எந்த பீஸுமே ஃப்ரை ஆகாமல் இருக்கக்கூடாது. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கூடி மிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப கல் மாதிரி ஃப்ரை பண்ணாதீங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் நல்லா இருக்காது, கல் மாதிரி இருக்கும். சாஃப்டாக இருக்கணும், ஆனால் நல்லா வெந்து இருக்கணும். ஆனால் மேலே அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். பாருங்கள், மீன் நல்லா வறுத்தெடுத்துருக்கு. இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் இதே மாதிரி செய்யலாம். 200 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் சில டைம் வீட்டில் ஊறுகாய் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க, மீன் ஊறுகாய் செய்யும்போது. பாருங்கள், மிச்சம் ஆயில் தான் நம்ம தாளிக்க போகிறேன். அதுக்கும் சேர்த்து தான் 200 ml எண்ணெய் ஊற்றி இருந்தேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு டைம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சியோட அந்த ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கிறதுக்காக தான் இஞ்சி ஒரு டைம் அதுக்கு முன்னாடி அந்த பூண்டெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு மறுபடியும் நமக்கு தேவைப்படும். வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு தேவைப்படும். அப்போ செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். உப்பும் போட்டதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, இதோட ஸ்மெல்லு போகக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சு கிடைக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகாய்த்தூள் பெப்பர் பவுடர்,
1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர். வெந்தயம் வந்து வறுத்து பொடிச்சு தான் ஆட் பண்ணியிருக்கு. எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் வந்து சீக்கிரம் வந்து பொரிஞ்சு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்குள்ள ஊற்ற போகிறது வினிகர். வினிகர் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இந்த 1 கிலோ மீனுக்கு 1/4 கப் அளவுக்கு வினிகர் தேவைப்படுது. நம்ம மறுபடியும் ஊற்றிடலாம். அது எப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி வினிகர் வந்து எப்போவுமே ஊற்றும் போது கொதிக்க வச்சுட்டா சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. சில வினிகரில் வந்து தண்ணி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், வினிகர் சூடானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச மீனும் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே பாட்டிலுக்குள்ளே எடுத்து அடைச்சி வைக்க வேண்டியதில்லை. நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி எடுத்து வச்சுருவேன். மீன் பொரித்து நம்ம எடுத்து வச்ச பாத்திரம் தான். அதே பாத்திரத்தில் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கு. ஸ்டீல் பாத்திரமா கண்ணாடி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அலுமினிய பாத்திரம் எடுக்காதீங்க. அலுமினிய பாத்திரம், இரும்பு பாத்திரம் அந்த மாதிரி எடுக்காதீங்க. நான் இப்போ அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். 1 நாளாக இல்லை 2 நாளாக நான் மூடி வச்சுருவேன். மூடி வச்சதுக்கப்புறம் 1 நாளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வினிகரோடது அந்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். மறுபடியும் வேணும் அப்படின்னா மறுபடியும் சூடு பண்ணி கொஞ்சம் வினிகர் ஊற்றிடுவேன். அதே மாதிரி உப்பு தேவையாருன்னா உப்பும் போட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் 3ஆவது நாள் தான் இது வந்து நான் பாட்டிலில் மாற்றிடுவேன். பாட்டில் எடுத்து அடைச்சி வச்சதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து சாப்பிட்டா கரெக்டான டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நம்ம மிச்சம் எல்லா ஊறுகாய் மாதிரியுமே இதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சால் கூட 6 மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். ஆனால் மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ், அந்த இஞ்சி பூண்டு அது எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருக்கிற ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து 6 மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் அதிகமாக ஊற்றிடலாம். அப்போ உப்பும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா வினிகர் வந்து கம்மியாக கூட ஊற்றிடலாம். அவ்வளோதான். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண மீன் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.